வணக்கம் ரோஹ்லே. பிரான்ஸ் மக்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள், பிரான்ஸ்ல வாழ்ற புலம்பெயர்ந்தவர்களுக்கும், பிரான்ஸ்ல குடியுரிமையோ அல்லது வதிவிட உரிமையோ வந்து எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கும், பிரான்சுக்கு போக இருக்கின்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட விடயம். ஆனாலும் இதுல இத்தாலி அப்படின்ற ஒரு விடயமும் வருகிறது. காரணம், ஐரோப்பாவுக்குள்ள இத்தாலி அப்படின்ற நாடு தான் முதன் முறையாக பிரான்ஸ் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் மீதான மிக கடுமையான அ அ உரிமைகளை வந்து பறித்து அகதி அந்தஸ்து கோரிகள் எல்லாம் வந்து முடக்கி வைத்திருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அது இந்த பின் விளைவுகளை இப்ப சந்திக்க நேர்ந்திருக்கின்றது. என்ன நடக்கிறது இத்தாலியில் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம், நிறைய இடங்கள்ல வந்து வேலைகள் இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது வேலைக்குரிய ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு வேலை தட்டுப்பாடு வந்து அங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது வேலைக்குரிய பணியாளர்கள் வந்து இல்லாமல் இத்தாலியில நிறைய தொழில் ஸ்தாபனங்கள் வந்து சிலது மூடப்படுகிறது, சிலது ஏன் எதுக்க தெரியாமலே இயங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இத்தாலி வந்து திருப்பியும் புலம்பெயர்ந்தவர்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்குரிய வழிவகைகளை ஆராய்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதை ஏன் பிரான்ஸுக்கு நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, பிரான்ஸ்லையும் வந்து இத்தாலிக்கு அடுத்ததாக இத்தாலிய மேற்கோள் காட்டி காட்டி தான் பிரான்சிலும் வந்து நிறைய அரசியல்வாதிகள், வலதுசாரி குறிப்பாக வலதுசாரி அரசியல்வாதிகள் புலம்பெயர்ந்த மக்களை அடக்கணும், ஒடுக்கணும், இல்லது இனி ஆக்களை உள்ளுக்கு எடுக்கக்கூடாது, இருக்கிறவைய திருப்பி அனுப்பணும் இப்படின்ற மாதிரிலாம் நிறைய காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி சொன்னால், இங்க புலம்பெயர்ந்தவர்கள் தான் வந்து நாட்டையே ஒரு குறிப்பிட்ட நிறைய ஸ்தாபனங்களை வந்து ரன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக உணவகத்துறையா இருக்கட்டும், பேக்கரியா இருக்கட்டும், இல்ல அடுத்தடுத்த வேலைகளா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்ல இருக்கட்டும், சின்ன சின்ன வேலைகளா இருக்கட்டும் சரி, எல்லா இடங்கள்லையும் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் அதை இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டின் இயக்கத்திலேயே குறிப்பிட்ட அளவு வந்து குறையறதுக்கும், நாட்டின் லாபமோ, நாட்டின் அன்றாட இயங்கியல் வந்து புலம்புறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளவு தூரம் நாடு புலம்பெயர்ந்தவர்களுடைய மக்களுடைய உழைப்பில வந்து தங்கி இருக்குது. அப்ப அதை சரியான முறையில இங்க வந்து நாங்கள் செட் பண்ணி கொள்றதான் ஒவ்வொரு நாட்டின் அரசாங்கத்துக்கு இருக்கிற கடமை ஒழிய, எடுத்தன் கவுத்தனன்னு சொல்லி எதுவுமே செய்ய முடியாது. அதாவது வலதுசாரிகள் சொல்ற மாதிரி எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கனவு இருக்கிறது. பிரான்ஸ் தேசம், பிரான்ஸ் மக்களுக்கு இங்க பிரெஞ்சுக்காரங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க பிரான்ஸ்காரமா இருக்கணும்னு மட்டும் அப்படி அவன் எதிர்பார்க்கணும் மட்டும் சொல்லிச்சுன்னா, பிரெஞ்சுக்காரங்க வேலையை பிரெஞ்சுக்காரன் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் எடுத்துக்கொள்ளணும். அப்ப அவன் வேலையை அவன் மட்டும் தான் செய்யணும்னா இல்ல. அவை அப்படி விட்டுத்தான் ஒரு காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், பல நாடுகள், பல இடங்கள் ஆப்பிரிக்கா, ஆசியா உட்பட பல நாடுகள்ல சூறையாடினார்கள். அவர்கள் வந்து அடுத்த நாட்டுல இறங்கி களவெடுக்க அவைக்கு தெரியல. இது பிரெஞ்சு தேசம் இல்லையே, இங்க பிரான்ஸ் மக்கள் இல்லையே, நாங்கள் இங்க வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லி வேற எந்த ஒரு கவலையும் அவைக்கு இருக்கிறதில்ல. அப்பயே சொல்லிவிடும், நாங்கள் இவைக்கு நாகரீகம் பழக்கம் வந்தனால இவைக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். ஆனா அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, நாகரீகமே இல்லாமல் அவருடைய வளங்களை திருடுறது தான் வந்து முக்கியமான வேண்ட தொழிலா இருக்கும். அதுக்கு பிறகு அங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியை நிறுவி தொடர்ச்சியாக அவங்கள ஒரு அடிமையாகவே வைத்திருப்பார்கள். தங்களுக்கு பிடிக்காதவர்கள் அங்க வந்தா உடனே போட்டு தள்ளுவினம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இவை மட்டுமில்லை, பல அரசாங்கங்கள், மேற்கத்திய அரசாங்கங்கள் இதைத்தான் இன்னும் ஆப்பிரிக்கா, அங்கே இந்து சமுத்திரம், பசிபிக் சமுத்திரம் இருக்கிற தீவுகள் தனியன்னு சொல்லி இதெல்லாம் இதுதான் செஞ்சு கொண்டிருக்கணும். காரணம் அங்கே இருக்கிற வளங்கள் வந்து இங்க தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்குது. அது முடியும் பிறகு இவ தான் அதை வச்சிருப்பினம். அதுக்கு பிறகு இவ விட்டுடுவினம். அதுதான் உண்மை. ஆனால் அவங்க இங்க வந்துட்டால், அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் வேறு நாடுகள் இங்க வந்துட்டா உடனே குத்தி முறிகிறது. மேக்ரோன் மாதிரியான ஜனாதிபதிகள் இது 2 பக்கம் தெரியும் அப்படின்னால்தான் அவர்கள் வந்து அதை வந்து பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளல, அல்லது அதை வச்சுக்கொண்டும் அரசியல் செய்யத்தான் பார்த்தார்கள். ஆனால் என்ன, காலம் வந்து இப்படி கொண்டு வந்து லாக் பண்ணியிருக்கு. அதால எதுவும் கலைக்க விரும்பவும் இல்லாமல் இருக்கு முழு மனசோட. ஆனால் நாட்டை விட்டு கலைக்கவும் இல்லாத நிலைமையில நிக்கணும். பார்க்கலாம் இதை என்ன செய்யப்பெறும்னு சொல்லி. இதுதான் தகவல். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துல இருந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.